வெல்கம் டு ரகுவரன் ரியாக்ஷன். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஷூட்டிங் போயிருந்தேங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அக்ரிகல்ச்சர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஷூட்டிங் போயிட்டு அதனால் நேற்று நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோங்க. என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 20,000 25,000 வேலை செய்கிறோன்னா அடுத்த கம்பெனி எப்படி தேடுவோம்? ஒரு 40,000 50,000 தேடுவோம். 40,000 50,000 இருக்கவங்க 1,00,000 1,00,000 2,00,000 தேடுவாங்க. 10,00,000 15,00,000 கோடிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால சரி அப்படி தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் 200 கோடி சேலரியை விட்டுட்டு 2,00,000 சேலரிக்கு வந்திருக்காங்க. உண்மையே லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை நான் இப்படி கேள்விப்படுறேங்க. ஆனால் அந்த இமேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த இமேஜ் போட்டுருக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்லணுங்க. ஏன்னா வந்து 200 கோடி வாங்கின ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக 200 கோடியை விட்டுட்டு எத்தனை 198 கோடியோ 98 லட்ச ரூபா விட்டுட்டு வெறும் 2 லட்ச ரூபா சேலரிக்காக சிஎம் ஆயிருக்காரு. அதெல்லாம் நேற்று நான் போயிருந்தேன், ஷூட்டிங் போயிருந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க நிறைய விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிவிக்கு தலைவர் நம்ம ஸ்டாலின் அவரே வந்து சிஎம்ன்றதுனால இவர் சிஎம். ஏன்னா அவரை இப்ப ஸ்டாலின் அவரை நம்ம பார்க்கும்போது சிஎம்ன்ற, ஏன்னா வயசுல பெரியவர் சிஎம்ன்ற இதெல்லாம் இருக்கு. ஆனா விஜய் நம்ம ஓட்டு போடும்போது சரி, இப்ப நம்ம டிவிக்கு அவங்க ஜெயிச்சும் போதும் சரி, சிஎம் கிட்ட பேசுற மாதிரி இல்லைங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருஷமா பழகின ஒருத்தர் அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அவர் நம்ம சிஎமாவே நம்ம நினைக்க தோணல. அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குனால நம்ம எல்லாரும் அவரை அண்ணனா தான் நினைக்கிறோம். அவரை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவர் பிடிக்கும், எனக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கே பிடிக்கும். சரி, ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நான் ஷூட்டிங் போயிருந்தேன். பல விஷயம் வந்து நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு விஜய் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாமக அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வைகோ ஐயா இருக்காங்களா, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சீமான் இருக்காருல்ல, சீமான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏங்க எவ்வளோ பெரிய விஷயங்க அது. ஏங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஒருத்தர் வந்து எதனா சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நம்ம எப்படா நம்மள அவங்கள பழி வாங்குவோம், நம்மள அவங்க அட்லீஸ்ட் திட்டவாது செஞ்சிருவோம். திட்டி எதனா பழி வாங்கிடுவோம், இல்லை பழி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுவோம். இதுதான் மனுஷனோட நேச்சருங்க. என்ன மனுஷங்க நம்ம விஜய். நான் ஐயோ எப்பா என் டெஸ்க்டாப்பில் இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஏன்னா வந்து ஓகே, இப்படி பார்த்தா தான் நல்லா இருக்கும். என்ன மனுஷங்க இவர், இப்படிலாம் கூட மனுஷங்க இருக்காங்களா? ஆனால் நான் ஒரு சில வீடியோ காலில் பார்க்கும்போது ஒரு சில பழைய ஆளுங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜரா அண்ணாவும் தெரில, அப்போ வந்து அண்ணான்னு தான் நினைக்கிறேன். நம்ம காமராஜர் சரியா தெரியலைங்க, எனக்கு தெரியாம நம்ம தப்பா சொல்லக்கூடாது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதுக்காக எல்லா தலைவர்களும் போயிட்டு, அதை எதிர்கட்சி தலைவர் எல்லாரையும் போயிட்டு பார்த்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது நடந்து ஒரு 60 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆட்சிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சுயநல ஆட்சி தான், சரிங்களா? எல்லாரும் எதிர்க்க நிற்கிறதான். அதாவது மக்கள் தெரிஞ்சு, அதாவது மக்கள் வந்து நினைப்பாங்க 2 பேரும் எதிரி தான்ட்டு. ஆனால் காலகாலமே 2 பேரும் கூட்டு தான்றது இந்த எலெக்ஷன்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சத்தியமா இந்த மாதிரி மனுஷன் நம்ம பார்த்தது இல்லைங்க, இனிமேல் பார்க்கவும் முடியாதுங்க. அதுதாங்க உண்மை. எம்ஜிஆருக்கு அடுத்தது அண்ணா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் மக்களுக்காக வந்தது வந்து நம்ம பெரியார், அவரை விட்டுறக்கூடாது, காமராஜர் அவரும் விட்டுறக்கூடாது. பட் அந்த மாதிரி வரிசையில இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த காலத்துல இருக்காரு, கம்ப்யூட்டர் காலத்துல இந்த மாதிரி மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்காருன்னு போது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியம். அந்த காலத்துல இருந்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த காலத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். அதான் சொல்றேன், 2 கோடி வருமானத்தை விட்டு 2 லட்ச ரூபாய் சேலரிக்காக வந்து வந்திருக்காருங்க. என்னங்க மனுஷன். ஆனா அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து வெற்றியாக தாங்க அமைஞ்சது. சினிமாலேயும் ஜெயிச்சாரு, பாலிடிக்ஸ்லாம் ஜெயிச்சாருங்க. ஆனால் எதையுமே வந்து ஈஸியாக அடையல, கஷ்டப்பட்டு அடைஞ்சாருங்க. ஓகே, நம்ம சிஎம் அதாவது நம்ம சிஎம்னே வருது, நான் அவர் கூப்பிட்டு பழகிடுச்சு 5 வருஷமா. நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு போனார். போகும்போது உள்ள போய் உட்காந்து பேசினாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, அது அவங்களுக்கும் தெரியும். இவர் பேசியிருக்காரு, சரிங்களா? அவங்க பண்ணாத பேசல, பண்ணதை தான் பேசினாரு. பண்ணாத எதுவுமே அவர் பேசல, அவங்க பண்ணதை பேசினாரு. அதுக்காக நிறைய இடைஞ்சல் கொடுத்துருக்காங்க. அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்குள்ள மக்கள் பட்ட கஷ்டம் தெரியும். அவரும் அதுக்காக நைட்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. சின்ன விஷயமே நம்மள தாங்க முடியாது, இவ்வளோ ப்ரெஷரை தாண்டி ஜெயிச்சிருக்காரு. அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதான் சொல்ல, ஒரு சின்ன கஷ்டம் கொடுத்துல அவங்களை எப்படா பழி வாங்கணும்னு தோணும். ஆனால் இப்போ போய் டாப்ல இவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? ஆனால் வந்து அந்த மரியாதை இருக்கு பாருங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஆணவம் இல்லாமல். ஏன்னா வந்து மேடையிலேயே வந்து சொல்லியிருக்காரு, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா வந்து சில கட்சிங்களாம் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கட்ட பஞ்சாயத்து, அப்புறமா அது பேர் வந்து
அது பேர் அடிக்கடி மறந்து போகுது. ரியல் எஸ்டேட் இது ரெண்டுத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் இவர் ஒரே ஆர்டர் தான் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது, நம்ம தான் அப்படின்னு இருக்கக்கூடாது, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவர் 200 கோடி விட்டு வரும்போதே தெரியுங்க, அவர் நாட்டுக்காக தான் வந்து மக்களுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு. அவருக்கு எதுங்க இனிமேல் காசு. அப்படிப்பட்ட அவ்வளோ பண்ணியும் அவங்க கிட்ட போய் இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கும் டைம் கேட்டு முன்னாடி போய் அவங்கள வரவேற்று உண்மையை ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோடு விட்டாரா, அதுக்கப்புறம் பாமக போனாரு. பட் மேபி பாமக வந்து இவரை பத்தி பேசியிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நடிகர் வந்து அரசு ஆள்றாங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க அவங்களும். ஆனா இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாமக பத்தி பேசுன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க. ஆனா அவங்க வீட்டுக்கும் போனாரு. எல்லாரையும் பார்த்தாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா இவரை இந்த முகத்தை பிடிக்கல அப்படின்றவன் உண்மையிலேயே வந்து மனுஷனே கிடையாதுங்க. இந்த ஒரு முகத்தை பாருங்க, இந்த முகத்தை பிடிக்கல அப்படின்றவன் உண்மையிலேயே மனுஷன் தான் நான் கேட்குறேன். இந்த முகத்தை பிடிக்கிறதுக்கு யாருன்னா இருக்க முடியுமா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க பாமக அவங்களோட வீட்டில் எல்லாரையும் சந்திச்சாரு. அவங்க பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு அவங்கள விஜயிக்கல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து வைகோ அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க இன்னும் கொடுமை. அங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரிங்க அவங்க கூட சரி இப்படி சொல்லுவாங்களே, ரொம்ப அழகாரிங்க இப்படி சொடுக்கு போடுவாங்களே, அதே மாதிரி அவங்க போட்டாங்க. பதிலுக்கு இவரும் வந்து பண்ணுறவங்க கால் விழுந்தாங்க. கால்லாம் விடாதீங்கம்மா அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு வைகோ இருக்காருல்ல, அவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டு மொத்தம் இவர் தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்க ஒருத்தர் கூட அவரை மூஞ்சி சுழிச்சுக்கிட்டோ எதுவுமே பண்ணலைங்க. இவர் வந்த உடனே எல்லார் முகத்துல அவ்வளோ சிரிப்புங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஸ்டாரு, சிஎம் ஆகி இப்போ அந்த மரியாதை. இன்னொரு எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் கூட ஒரு டேபிள் நவுத்துறாங்க, அப்போ ஹெல்ப் பண்ணுறாரு. இன்னைக்கு நேரத்தில் கிடையாதுங்க. இவர் எப்பவுமே சரிங்க, மக்களோட மக்கள் தாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் வேலை செய்யும்போது அப்படியே நிற்கிற, நான் பெரிய ஆளு அப்படின்னு நிற்கிறதே கிடையாதுங்க. இறங்கி வேலை செய்யற ஒரு இதில் கூட மைக்கு கூட எடுத்து வரோம் வைப்பார், அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம சீமான வீட்டுக்கு வரோம், அங்கே நடிச்சிருவாருங்க, அதான் ட்விஸ்ட்டு. ஆனால் உண்மையிலே அவரும் நல்ல மனுஷன். நடுவில் தான் கொஞ்சம் அதான் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் மாட்டிட்டாரு. உண்மையிலே நல்ல மனுஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சவன வாசலே நின்று இருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவரும் நான் தமிழர் கட்சி 15 வருஷமா இருக்காங்க. அவரே வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்கலாம் கிடையாது, கட்சி வச்சிருக்கிறவங்களுக்கு. அவர் என்ன பண்ணாரு, வாசல்லே வந்து தம்பிக்கு மனஸ்தாபங்கள் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அவங்க 15 வருஷமா அவங்க போராடிட்டு இருக்காங்க வரணும் அப்படின்ட்டு. அதனால வந்து அவர் வாசலே நின்று வரவேற்றாரு அவரை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க, ஒரே நாள்ல என்ன மனுஷங்க இவர். உண்மையிலேயே அவர் பெருந்தன்மை வந்து உண்மையிலேயே யாருக்கும் வராதுங்க. எம்ஜிஆருக்கு அடுத்தது மக்கள் மனசுல வந்து இவ்வளவு குயிக்கா வந்து இடம் பிடிச்சது எனக்கு தெரிஞ்சு இவர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற டிஜிட்டல் கார்டில், ஏன்னா இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம தப்பா சொல்லணும் அப்படின்னு நினைச்சா ஈஸியா அவங்களை பரப்பி விட்டுறலாம். எக்ஸாம்பிள் நம்ம கேப்டனே சொல்லலாம். அவரை ட்ரோல் பண்ணி லாஸ்ட்ல அவரை வந்து ஒண்ணுமே இல்லாத ஆக்கிட்டாங்க. பட் இவரையும் அது மாதிரி ஆக்கலாம் ட்ரை பண்ணாங்க, ஆனா முடியல. பட் அவருக்கு ஒரு வில் பவர் இருக்கு. அதான் சொல்றேன். அவர் சொன்னாரு, நான் மன்னர் பரம்பரை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு வீடியோல. அது யார் சொன்னாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே எனக்கு தெரியும் மன்னர் பரம்பரை தாங்க. மன்னர்ன்றது மக்களுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து இழக்கிறவங்க தான் மன்னர். ஒரு மன்னரா அப்படி ஒருத்தர் மன்னரா இல்லையான்றது அவங்களோட பொறுப்புல கிடையாதுங்க, அவங்க செய்யற செயல்ல இருக்கு. அவர் பேசும்போது நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சது. யாரும் ஆடக்கூடாது, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஆணவலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசினாரு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி எவ்வளோ பெரிய ஒருத்தர் வந்து இறங்கி இப்படி பண்ணும்போது சே போங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சிஎம் ஆனோன்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை 2500 தரேன் அப்படின்னாரு, எப்போ தருவார், அப்புறமா யூனிட் வந்து 200 யூனிட் ஃப்ரீனாரு, அது எப்போ இது பண்ணுவார், இப்போ பார்த்தீங்கன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க 200 ஃப்ரீன்னு சொல்கிறாரு, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரோல் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் நிறுத்தினாங்க. ஏன்னா அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா தப்பான ட்ரோல் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா ஒரு பதவி ஏற்று 3 நாள் தான் ஆகுது. போக போக தான் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு தெரியும். அதுக்காக நான் டிஎம்கே வந்து செயலெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. அவங்களும் செஞ்சாங்க, சரிங்களா? பட் மக்களுக்கு தேவையானதை அவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும். அதனால சரி, இப்போ ஏன்னா 2 ஆட்சியே பார்த்துட்டு இருங்க, புதுசாக ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, மக்களே விரும்பி. இது வந்து மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அப்படின்வாங்க, மக்களாக கொடுத்துருக்காங்க. அவர் என்ன செய்யறான்னு பார்க்குறோம். 3 நாள் தாங்க இருக்குங்க, போட்டாங்க. எப்போ பாரு அவையே வந்து சுற்றி அங்கே எவனா வெட்டின்னு கொடுத்துனாலும் டிவிக்கே தான் காரணன்றது, மப்பில் எவனா எதனா பண்ணாலும் டிவிக்கே தான். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வந்து சிஎம் பற்றி, முதல்வரை பற்றி அவதூறு பரப்புற அந்த ஐடியெல்லாம் பிளாக் பண்ணு பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் அவரை ஃப்ரீயாக வேலை செய்ய விடுங்க, சரிங்களா? யாருக்கா இருந்தாலும் சரி, நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளை போட்டு இது பண்ணால் நம்மளுக்கு வேற மாதிரி தோணும். அதனால வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறது, தப்பான விஷயங்களை பரப்புறது, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தணுங்க.
அவர் ஆட்சி செய்ய விடுங்க. எப்பவுமே சரி ஒரே நேரத்தில் வந்து எல்லாமே மாற்றிட முடியாதுங்க. 50 வருஷம் பண்ண தப்ப வந்து ஒரே நாள்ல 3 நாள்ல திருத்த முடியுமா சொல்லுங்க? 50 வருஷம் பண்ண தப்ப வந்து ஏன்னா ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே வந்து உண்மையிலேயே கடன் நிறைய இருக்கு. அப்பயே வந்து 2000 கோடி வந்து வருதுன்னு நினைக்கிறேன். 2000 கூட 2 லட்சம் கூடன்னு தெரியல. அப்பத்திலேயே வந்து கடன் இருக்கு. 50 வருஷத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அது நிறைய அவகாசம் தேவை. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னொன்று தாங்க பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ஃபேக் ஐடியில் பண்றவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் இதோட நிறுத்திக்கிங்க. அவர் வேலை செய்ய விடுங்க. அவர் நமக்காக செய்யறாரு. அவர் ஸ்டாலின் ஐயாக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அதனால நீங்க வேற அப்படின்லாம் எல்லாருக்காக வேலை செய்ய தான் வந்திருக்காரு. அதான் சொல்றேன் 2 கோடியை விட்டுட்டு 2 லட்சத்துக்கு எவனா வருவாங்களாங்க சொல்லுங்க? வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இங்க சுயநலவாதி தான். இந்த உலகம் வந்து சுயநலத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து அந்த சுயநலத்திலிருந்து பொதுநலமா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை செய்ய ஃப்ரீயா விடுங்க. கண்டிப்பா வந்து மாற்றுவார். இந்த 5 வருஷத்துல பெரிய மாற்றம் தெரியும். இதுக்கு வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாற்றமா இருக்கும். அது மட்டும் உண்மை. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இவரை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நேற்று நடந்த சம்பவங்கள் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதனால எல்லாரும் அதே மாதிரி வந்து கோபம், வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு, ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் போக போறாங்க. யாருமே நிரந்தரமா இருக்க போறது. இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. இப்பவும் சரி நல்ல ஒரு ஆட்சி நடந்து மக்களை சந்தோஷமா இருந்தா இவர் எதுவுமே உள்ளவெல்லாம் வரப்போறாரு. சரி ஓகே, நான் பேசிட்டே இருப்பேன். பட் இவரை பத்தி நேற்று நடந்த அந்த தரமான சம்பவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசம் அதுக்கு உங்களோட டாடா பை பை.